ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஷ் டி விலாக். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன், உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். வாங்க என்னென்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் தான் செய்ய போகிறேன், மிளகு பொங்கல். பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து பச்சரிசி வந்து 1.5 டம்ளர் அரிசியும் ஒரு 1/2 டம்ளர் பாசி பருப்பும் போட்டுக்க போகிறேன். கரெக்டாக இருக்கும், ரேஷியோ வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும். பருப்பும் அரிசியும் வந்து நம்ம இந்த அளவு போட்டோம்னா பொங்கலே அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் எப்போவுமே இந்த அளவு தான் போடுவேன். 1.5 டம்ளர் பச்சை அரிசி, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு போட்டுட்டு நல்லா 2-3 தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். 1 டம்ளருக்கு வந்து நான் 3 டம்ளர் தண்ணி கணக்குக்கு 6 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன். பாசிப்பருப்பும் அரிசியும் சேர்த்து 2 டம்ளர் கணக்கு வருது இல்லைங்களா? அதனால் 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி அளவு வச்சு 6 டம்ளர் தண்ணி ஊற்றி அதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு போட்டு அதில் வேக வச்சுக்குவோம். பொங்கல் கூடயே சால்ட்டு போட்டு நான் 2 டம்ளர் கணக்கு அளவுக்கு 2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி அதில் ஒரு 4-5 விசில் வச்சு, கொஞ்சம் குழையாக இருக்கணும். பொங்கல் வந்து எங்களுக்கு குழஞ்சிருந்தால் தான் பிடிக்கும். அதனால் நல்லா 4-5 விசில் வச்சுக்குவோம். அதுக்கு தான் வந்து தண்ணி நான் 1க்கு 3 வைக்கிறேன். கரெக்டாக இருக்கும், ரேஷியோ கரெக்டாக இருக்கும். அதுக்கு வந்து பொங்கல் வேகிறதுக்குள்ளே சட்னி அரைச்சிக்கலாம். சட்னி வந்து பொட்டுக்கடலை சட்னி தான் அரைக்க போகிறேன். தேங்காய் வச்சு பொட்டுக்கடலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பொங்கலுக்கு வந்து பொட்டுக்கடலை சட்னி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பரான காம்பினேஷன். அதுக்கு வந்து தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு பொட்டுக்கடலை தேவையான அளவு போட்டுட்டு மிக்ஸி ஜாரை வந்து ஃபஸ்ட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிக்கணும். நம்ம சட்னி ஃபஸ்ட்டு எடுத்ததுமே ரெடியாக ஓட்டக்கூடாது. பல்ஸ் கொடுத்து அந்த நம்ம தேங்காயெல்லாம் பல்லாக கீணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இஞ்சி போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், இதெல்லாம் வந்து பல்ஸ் கொடுத்து நறுக்கிக்கணும். கட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட்டு போட்டிருக்கேன். நம்ம பொட்டுக்கடலை எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு பல்ஸ் கொடுத்து அரைச்சிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். சூப்பராக சட்னி அரைச்சிட்டு வந்துட்டேன். அதுக்கு சட்னிக்கு தாளித்து கொட்டிக்கலாம். நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டுலாம் போட்டோம்னா சட்னியே வாசனையாக இருக்கும். சிலவங்க வந்து போட மாட்டாங்க, அந்த இஞ்சி பூண்டு வாசனைலாம் சிலவங்களுக்கு பிடிக்காது, எங்களுக்கு பிடிக்கும். நான் எப்போவுமே சட்னி அரைச்சேன்னா ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 4 பல் பூண்டு போட்டு தான் அரைப்போம் பொட்டுக்கடலை சட்னிக்கு. வெங்காய சட்னி, தக்காளி சட்னி அரைச்சாலும் இஞ்சி பூண்டு எல்லாமே நான் போடுவேன் தான். எங்களுக்கு பிடிக்கும், அந்த வாசனை எங்களுக்கு பிடிக்கும், நான் போடுவேன். வானலில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம். கருவேப்பிலையும் நல்லா கடுகும் வெடிக்கணும், கருவேப்பிலையும் நல்லா மொறுன்னு அந்த எண்ணெயிலே வறுபடணும். அப்போ தான் சட்னி வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா வறுத்து எடுத்து சட்னியில் ஊற்றிக்கலாம். பொங்கல் வேகிறதுக்குள்ளே நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பொங்கல் வந்து ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்து அதுக்கும் ரெடி பண்ணிடலாம். பொங்கலும் ரெடி பண்ணிடலாம். பொங்கலுக்கு வந்து இப்போயே தாளித்து வச்சு சட்னி தாளிச்சிட்டு பொங்கலுக்கும் தாளிச்சிக்கலாம். நான் வந்து பொங்கலுக்கு வந்து நெய்யிலே தான் தாளிப்பேன், எண்ணெய் ஊற்ற மாட்டேன். நெய்யிலே தான் தாளித்து கொட்டுவோம். பொங்கலுக்கு நல்லா கம்மன்னு வாசனையாக இருக்கும். இந்த கோயிலுங்கெலாம் கொடுப்பாங்க இல்லைங்களா பொங்கல், அந்த வாசனை வரும். பொங்கல் வந்து நெய்யிலே தாளித்தோம்னா அந்த கோயில் பொங்கல் வாசனை வரும். அதனால் நான் எப்போவுமே நெய்யில் தான் தாளிப்பேன். நல்லா வாசனையாக கம்மன்னு இருக்கும். பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் நெய் ஊற்றி தாளித்தோம்னா பொங்கல் டேஸ்ட்டாக இருக்கும். நெய் சூடானதுக்கப்புறம் மிளகு ஜீரகம்லாம் போட்டுக்கலாம். மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன். மிளகு நல்லா மொறுன்னு வறுபடும்போது நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கலுக்கு நம்ம சாப்பிடும்போது கடித்து சாப்பிடும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். ஆனால் நான் வந்து சாப்பிடும்போது பொங்கலில் மிளகெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவேன் நான். அது எனக்கு என்னமோ பிடிக்கல. ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் நல்லா மென்று கடன்னு மென்று சாப்பிட்ருவார் அதை.
நான் பசங்க எல்லாருமே பொங்கலில் அந்த மிளகு, என் பொண்ணு ஜீரகம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். பொங்கலே வேணும்னு கேட்டால் என் பொண்ணுக்கு பொங்கலே பிடிக்காது, சாப்பிட மாட்டா. மிளகு ஜீரகம்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை கிள்ளி வச்சுருக்கேன், அதை போட்டுட்டு கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டுட்டு, நான் அடுப்பு மேலே நல்லா தொடச்சிட்டு தான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே வச்சுருக்கேன்ட்டு இந்த தப்பாக நினைக்காதுங்க. அடுப்பை நான் எப்போவுமே தொடச்சிக்கிட்டே இருப்பேன். அந்த எண்ணெய் பிசுக்கு தண்ணி இதெல்லாம் படுது இல்லைங்களா அடுப்பு மேலே, அது எனக்கு பிடிக்கல. நான் அப்பப்போ தொடச்சிக்கிட்டே இருப்பேன் அடுப்பு மேலே. அதனால தான் என் அடுப்பு க்ளீனாகவே இருக்கும் எப்போவுமே. துடைச்சிட்டு முந்திரி பருப்பு போட்டு தாளிச்சிட்டு பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு வேக வச்சுட்டு குழஞ்சி சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தாளித்ததை எடுத்து ஊற்றுறதுக்கு முன்னாடி கரண்டியெல்லாம் நல்லா குழச்சி விட்டுக்கணும். பொங்கலை வந்து நல்லா கரண்டியெல்லாம் குழச்சி விட்டுடணும். அப்புறம் தான் நம்ம தாளித்ததை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டோம்னா சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடும். நல்லா குழச்சிட்டு தாளித்ததை எடுத்து ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பரான கமகமம் வாசனையோட பொங்கல் ரெடி ஆகிடும். ஒரே ஈவனாக எல்லாத்தையும் கிளறி விட்டுடலாம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். பொங்கல்லாம் ரொம்ப ஈஸி எனக்கு. பொங்கல் செய்கிறதுலாம் ரொம்ப ஈஸி எனக்கு. அரிசி எடுத்தோமா குக்கரில் வச்சோமா வேக வச்சோமான்னு இருக்கும். வேக வச்சு தாளித்து கொட்டோமா இருக்கும். பொங்கல் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் அடிக்கடி பொங்கலும் செய்வேன். சூப்பராக பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. எல்லாேருக்கும் பிளேட்டில் எடுத்து வச்சிடலான்ட்டு நான் வந்து என் பொண்ணு சாப்பிட மாட்டேன். நான், என் பையன், என் ஹஸ்பண்டு 3 பேரும் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிட்ருக்கேன். சூடாக சாப்பிட்ணும். எனக்கு வந்து சூடாக சாப்பிட்டா தான் எனக்கு பொங்கல் பிடிக்கும். இதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் பொங்கல் மீந்தால் கூட நான் சாப்பிட மாட்டேன். என் பையனும் ஹஸ்பண்டும் சாப்பிட்ருவாங்க. மீந்ததுன்னா அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுத்துருவோம். ஆறுனதுக்கப்புறம் எனக்கு சாப்பிட சுத்தமாக பிடிக்காது. சூடாக சாப்பிட்ணும். எனக்கு எதுவுமே வந்து சூடாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். சூப்பரான சட்னியும் பொங்கலும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டேன். பொங்கல் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சட்னி அதை விட சூப்பரான காம்பினேஷன். கமகமன் வாசனையோட இஞ்சி பூண்டெல்லாம் வச்சதுனால கமகமன் வாசனையோட சட்னியும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. பொங்கலுக்கும் சட்னிக்கும் பொட்டுக்கடலை சட்னிக்கும் சூப்பரான காம்பினேஷன். நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட போகிறேன். என் பொண்ணு வந்து பொங்கல் பிடிக்காது சாப்பிட மாட்டான்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சிட்டு இருந்தா. அதனால் அவளுக்காக வந்து ப்ரெட் இருந்தது, ஃப்ரிட்ஜில் வந்து ப்ரெட் இருந்தது. சரி டோஸ்ட் பண்ணி கொடுக்குறோமா அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டு ப்ரெட்டு டோஸ்ட் பண்ணேன். டோஸ்ட்டுன்னா ப்ளைனாக தான், வேறு எதுவும் அதில் போடலை. ப்ரெட்டு வச்சுட்டு அதில் வந்து டொமேட்டோ கெச்சப் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிட்டு அது மேலே சீஸு போட்டுட்டோம்னா என் பொண்ணு சூப்பராக சாப்பிட்ருவா. போட்டு அது மாதிரி அது மேலேயும் ஒரு ப்ரெட்டு வச்சு நல்லா மொறுன்னு எடுத்து கொடுத்தோம்னா சாப்பிட்ருவா என் பொண்ணு சூப்பராக. கெச்சப் போட்டுட்டு அது மேலே கொஞ்சமாக சீஸ் போட்டுடலாம். சீஸ் வந்து இது துருவின சீஸு எங்கள் அக்கா வந்து சென்னையிலேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. துருவின சீஸ் எனக்கு இங்கே வந்து அந்த துருவின சீஸ் கிடைக்க மாட்டேது. மொசரல்லா சீஸ் தான் இருக்குது. அது அந்த அளவுக்கு அந்த நார் மாரி இழுத்தா வரும் இல்லைங்களா, அது அந்த அளவுக்கு வரமாட்டேன்னுது. அதனால் வந்து எங்கள் அக்காவை சென்னையிலேருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. துருவின சீஸ் இது நல்லா வந்து நம்ம பீஸாக்கெலாம் பீஸா செய்யறதுக்காக தான் வாங்கிட்டு வர சொன்னேன். சரி நம்ம வந்து ப்ரெட்டுக்கு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சமாக எடுத்து ப்ரெட்டில் போட்டுட்டேன். அது மேலேயும் ஒரு ப்ரெட்டு வச்சுட்டு நல்லா அப்படியே கரண்டியால் அழுத்தி விட்டுட்டோம்னா நல்லா அமுங்கிடும். கட் பண்ணும்போது நல்லா அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகி இழுத்தா அப்படி நார் மாதிரி வரும் இல்லைங்களா, அது மாதிரி வரும். என் பொண்ணுக்கு வந்து வெறும் ப்ரெட்டு வந்து டோஸ்ட் பண்ணி கொடுத்தாலும் நெய் ஊற்றி தான் பண்ணணும். எண்ணெய் ஊற்றினா பிடிக்காது அவங்களுக்கு. நெய் ஊற்றி தான் பண்ணணும். நல்லா அமுங்கிடும். நம்ம கரண்டியால் லைட்டாக அப்படியே அமுத்தி விட்டால் ஒன்றோட ஒன்று நல்லபடியாக செட் ஆகிடும். கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும், பிரிஞ்சு வராமல் இருக்கும். சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு மார்னிங் வந்து சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி எங்கள் வீட்டில்.
ஒரு பக்கம் நல்லா செவந்துடுச்சின்ட்டு அடுத்த பக்கம் நல்லா திருப்பி போட்டு அந்த பக்கமும் செவர வச்சுக்கலான்ட்டு நெய் வந்து அந்த பேன்லேயே கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றாமல் அந்த நெய்யிலே வந்து திருப்பி போட்டு பரட்டி எடுத்துட்டேன். சூப்பரான ப்ரெட்டு டோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. அதை கட் பண்ணி கொடுத்துட்டா என் பொண்ணும் சாப்பிட்ருவா. சட்டுன்னு செஞ்சிடலாம். இதுவும் வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். ப்ரெட்டு டோஸ்ட்டெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ குழந்தைங்க லீவில் வீட்டில் இருப்பாங்க, அவங்க கேட்குறத நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நம்ம கஷ்டப்படாமல் செஞ்சு கொடுத்துடலாம் டக்குன்னு. சூப்பராக ப்ரெட்டு டோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணி கொடுத்துட்டு என் பொண்ணும் சாப்பிட்டுட்ருக்கா. சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்ட்டு சொன்னால், அவளுக்கு வந்து இந்த சீஸ் போட்டாவே கெச்சப்பும் சீஸும் இருந்தாவே போதும், சூப்பராக சாப்பிட்ருவா. வேறு எதுவும் வேண்டாம் அவளுக்கு. சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, மார்னிங் ரொட்டீன், எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கான விலாகு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.